Hi, hello, welcome to my YouTube channel, Priya Talks. Comfortable. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டார் மூவி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு சினிமா பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது. பட் ஆனால் அஸ் எ வியூவராக அஸ் அ ஆடியன்ஸாக இன்னைக்கு நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா ஒய் ஸ்டார் மூவி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பேசும்போது அதை நான் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. எங்கெல்லாம் இட் டசன்ட் ஃபீல் சீரியஸ்லி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அப்படின்னு எனக்கு தோணலைங்க. எனக்கு ரொம்ப அட்டாச்சாக அழுக வரலைங்க அப்படின்னு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்சை நீங்க பாப்பீங்கடா. 2-3 சீன்ஸ் எனக்கு தோணல. என்னன்னா ஏன் அவன் இப்படி பண்ணுறான், இவன் மேலே தானே தப்பு இருக்குது, அப்புறம் ஏன் மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறான்ற மாதிரி தோணுச்சு. பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா என் மூளை. In this video we'll talk about why Star movie எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்டார் மூவி கவினோட ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி டாடா வந்து ரொம்ப ஃபேமஸாக ஓடிச்சு, ரொம்பவே நல்லா ஓடிச்சு, வெரி குட் ரிவ்யூஸ் ஆல் அரவுண்ட். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆகுது. இந்த இப்போ பாரு மறந்துடுறேன் என்ன பற்றி பேச வரேன்றது, ரொம்ப ஞாபகம் மறந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. எஸ், இந்த மூவி ரிலீஸ் ஆன உடனே ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ. ஸ்டார் வந்து கவினோட ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவரோட ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நல்லா பாசிட்டிவாக போயிட்டே இருந்துச்சு. அது அப்படியே பீக்கை தொட்டு பேரபோல மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆயிடுச்சு. என்னென்னா எனக்கு கனெக்ட் ஆகலை பெருசாக, இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப லேகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்கெங்கேயோ போயிடுச்சு, அதோட கரு என்னவோ அதை தாண்டி எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள். படம் ஸ்லோ, அவ்வளோ நல்ல மூவி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே கொஞ்சம் நெகட்டிவ் வியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு. பட் ஆனால் இட் ஆப்வியஸ்லி டிட் குட் இன் தேட்டர். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் தேட்டரில் போய் பார்க்காதவங்க இப்போ ஓடிடியில் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஸோ நானும் இப்போ பார்த்துட்டு ஸோ ஓகே எனக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மூவி ஸ்டார்ட் ஆன உடனே அந்த பாரதியார் மீசை காணும் அப்படின்னு தேடுறாங்க. தேடிட்டு அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஆக்டர் ஆகணுன்ற இந்த இதை கடத்தி இருந்திருக்கவே மாட்டார். அவனும் ஆக்டர் ஆகணும்னு நினைக்காம நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான்ப்பா. எதுக்கெல்லாம் அந்த மீசையை தொலைச்ச அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே, தட்ஸ் ஹவ் த மூவி ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ வந்து அந்த மீசையை மறக்க வைக்கணும்டா உன்னோட நடிப்பில் அப்படின்னு சொல்லி. கலை அந்த ஹீரோக்கு வந்து தனிச்சையாக வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு இதுவே இல்லை. அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு அதை கடத்துறாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது. எத்தனை மிகப்பெரிய எஸ், அவங்க அப்பாவுக்கு சினிமா மேலே ஒரு பெரிய பேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து தன்னோட மகனுக்கு செலுத்துறாரு. பேசிக் இந்தியன் பேரண்ட் அவங்களால செய்ய முடியாதது வந்து அவன் மேலே ப்ரெஷரை போட்டு அவன் மேலே அந்த ப்ரெஷரை பில்ட் பண்ணி என்னோட கனவு நீ தாண்டா நிறைவேற்றணும் அப்படின்னு அவனோட லைஃபை காலி பண்ணி சத்தியம் பண்ணவா பேசிக் இந்தியன் பேரண்ட் மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. அவருடைய கனவுக்கு வந்து தன்னுடைய குழந்தைய பலிகளாக்கியிருக்காரு. சின்ன வயசுலேருந்தே நீ ஒரு ஆக்டர் ஆகணும் ஆக்டிங் தாண்டா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அவர் பெரியவர் ஆயிடுறாரு. இந்த படத்தில் இன்னொரு எனக்கு செட் ஆகலை ஆரல்ஸ் எனக்கு கனெக்ட் ஆகலைன்றது வந்து ரொம்ப கிளிஷேவாக இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் எதுக்கு வருது எதுக்கு போகுதுன்னே தெரியல. அந்த சீன்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து அந்த ஹீரோயினோட ரூம்குள்ளே வர்றது, திடீர்னு ஹீரோயினோட ரூம்குள்ளே இருக்காரு. எல்லா படத்துலையும் வர்றது தான். பட் ஆனாலும் இந்த படத்தில் அந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து ரொம்பவே போரிங்காக இருந்துச்சு. இன்னொரு ரொம்பவே எனக்கு செட் ஆகலை அப்படின்னு இருந்தது வந்து அந்த அப்பா பையன் ஒன்றா இருக்கிறது. ஏன்னா இது 2 பேரும் ஒன்றா இருந்தால் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளோட தமிழ் கோலிவுட்ல வந்து அப்பாவும் பையனும் வந்து டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருக்கணும், அப்பதான் செட் ஆகும் போல. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு இருக்க?
அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தீவிர? அடிக்காதீங்க, சொல்றத கேளுங்க. சாப்பிடுறா சாப்பிடுறா இல்ல இல்லையா, நீ ஒரு உதவா கடவுளை நம்பி அந்த அவ ஒரு உதவுக்கு எந்த உதவா உட்படாம அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நலக்குமார் மாதிரி பேசுனாங்கன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து இதனால் சாதிப்போம். நான் இந்த படத்தில் வந்து அவங்க அப்பா தான் அவனோட மிகப்பெரிய சப்போர்ட். எஸ் அகெயின் அவனோட பிக்கெஸ்ட் சப்போர்ட் அவங்க அப்பா தான். ஸோ அதனாலே என்னடா இது அப்பாவும் பையனும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்துச்சு. இன்னொன்று வந்து அந்த ஆக்டிங்கை வந்து 2 பேரும் யார் பெஸ்ட்டுன்னு கம்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி சில சீன்ஸும் வந்து எனக்கு ஏற்றுக்க முடியல. இன்னொன்று வந்து இந்த படத்தில் என்னென்னா, அவனுக்கு ஏன் ஆக்டிங் முக்கியம், எதனால அவன் அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கான், எதனால அவனோட நிறைய விஷயம் அவன் தியாகம் பண்ணுறான்னா அதை நம்மளும் வந்து கூட சேர்ந்து ஐயோ அவன் கஷ்டப்படுறானே, அவன் இவ்வளோ விஷயத்த விட்டு கொடுத்து அந்த ஸ்டார் அப்படின்ற அந்த ஒரு இடத்த அடையிறானேன்னு நம்மளும் கூட சேர்ந்து ஒரு ஆடியன்ஸாக ரியாக்ட் ஆகணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மயக்கம் என மூவியில் வந்து அது நடந்திருக்கும். அந்த மூவியோட ஃபர்ஸ்ட் கிளிப்பில் இருந்தே வந்து அவனுக்கு ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ முக்கியம், ஃபோட்டோகிராஃபி இல்லாமல் அவனால் இருக்கவே முடியாது. அந்த படத்தில் வந்து அவன் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் நமக்கு கடத்திட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு ஃபஸ்ட்டு சீனில் பாரதியார் பற்றி இப்போ சொல்கிறாங்க, நீ வந்து அந்த மீசையை மறக்க வச்சு நீ ஒரு பெரிய ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணணும். சின்ன வயசுலேயே அவன் ப்ரூவ் பண்ணிடுறான் அவனுக்கு எவ்வளோ நல்ல ஆக்டிங் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஏன் ஆக்டிங் பிடிக்கும், எதனால் அவனுக்கு ஆக்டிங் பிடிக்கும், அவனுக்கு ஆக்டிங் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு காட்டவே மாட்டேங்கிறாங்க. அவன் அழகாக இருக்கிறத ஃப்ளாண்ட் பண்ணுறான், அவனை மாதிரியே அழகாக இருக்கிற பொண்ணை லவ் பண்ணுறான். இப்படியே கொஞ்சம் கதை போயிடுது. திடீர்னு அவனுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடக்குது அப்படின்னு தெரிய வருது. அவனோட ஒரு ஆசானா ஆரல்ஸ் அவன் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் வந்து அந்த ஒர்க் ஷாப்பை நடத்துகிறாரு. அதில் போய் அவன் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் ஒர்க் ஷாப்னால் காசு கட்டி தானே கலந்துக்கணும். அதனால வந்து அவனுக்கு காசு தேவைப்படுது. மிடில் கிளாஸ் என்ன பண்ணுறது, அம்மாவோட தாலியை அடமானம் வச்சு அவன் போகலான்னு நினைக்கிறான். ஆனால் அவனோட மனசாட்சி உறுத்துது, பண்ணலாமல் அவர் அதுக்கு பதிலாக அவன் இன்டர்வியூக்கு போயிட்டு உட்காடுறான். இன்டர்வியூக்கு போயிட்டு அவன் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா அவன் எதுவுமே படிக்கல. அந்த 4 வருஷத்துலையும் அவன் சும்மா கல்ச்சுரல்ஸு லவ்னு சுற்றிட்டு இருந்ததுனால அவன் எதுவுமே படிக்கல. ஏ பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. இன்டர்வியூவர் கேட்குறாரு, டைம் வேஸ்ட் பண்ணாத, எழுந்து போப்பா, அடுத்த கேண்டிடேட் பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏன்னா மாற்றி யோசி ரவுண்டாடா விளையாடுறன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவன் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் சின்ன வயசில் ஐயோ டைலாக மறந்துட்டேங்க, நீங்கள் சின்ன வயசில் என்னவோ சார் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னு உருக்கமாக பேசுகிறான். சின்ன வயசில் நம்ம என்னென்னமோ நினச்சிருப்போம். சின்ன வயசில் ஒரு 2வது படிக்கிற வரைக்கும் டாக்டர்னு நினச்சிப்போம். அப்புறம் ஒரு 5th வரைக்கும் வந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன நினச்சிருப்போம், நான்லாம் வந்துட்டு ஒரு 12th வரைக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகும், 10th வரைக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயாலஜி எடுக்கிறாங்கன்னு பயாலஜி எடுத்துட்டேன். அப்புறம் +1 +2 மட்டும் டாக்டர் ஆகணும். 2 இயர்ஸ் மட்டும் அந்த ஆசை இருந்துச்சு. திருப்பியும் 12th முடிச்சோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கோர்ஸ் எடுத்தேன். அப்படி தான் நம்மளோட ஆசைலாம் இருக்கும். பேஷன் வந்து நமக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே அது சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்து இருந்தால் பேஷன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு கட்டாயத்தின் பேரில் தள்ளப்படுவாங்க சில பேர். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருவாரு. ஒரு ஸ்பார்க் ஒரு லைஃப்பில் இது எனக்கு வருது, இது நான் நல்லா பண்ண முடியுது அப்படின்னு சில பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது கூட ஒரு பேஷன். ஆனால் இவர் கேட்குறாரு, சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு எதுனா ஆசை இருந்திருக்கா, நீங்கள் பண்ண முடியாமல் இருந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசி கற்றுக்கணும்னா கூட எங்கள் காசு தேவைப்படுது சார், உங்களோட தகுதிக்கு அதிகமாக ஆசைப்பட்டுட்டோமோ அப்படின்னு அந்த இன்டர்வியூவர் அழுவ வச்சிடுறாரு. நம்மளாம் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோன்னா வெளிஜாவ் அப்படின்னு சொல்லி நம்மளை செருப்பாலேயே அடித்து வெளியே தட்டிலிருப்பாங்க. அடுத்த கேண்டிடேட்டை பார்க்கணும், ஆள விடுற சாமி அப்படின்னு சொல்லி. ஆனால் கவின் சொல்கிறது அவங்க ஃபுல்லாக கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் அவர் வெளியே போய் டீ குடிக்க உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இன்டர்வியூவர் வெளியே வராரு. வெளியே வந்து திடீர்னு 20,000 ரூபாய் காசு எடுத்து கொடுக்குறாரு. எங்கள் அப்பாவை கொடுக்க மாட்டாரு. இவன் என்னடா 2 நிமிஷம் கதை கேட்டதுக்கு 20,000 ரூபாய் கொடுக்குறான். என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் கதையாக சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறான்ற மாதிரி இருந்துச்சு. 20,000 ரூபாய் கொடுக்குறாரு, நீ போய் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுற, நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கேருந்து வரான், எனக்கு 20,000 கிடச்சிச்சின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காதை பிடிச்சி கிராஸ் பண்ண அந்த கிளியோட கம்மல் காதோட கழட்டின்னு போயிட்டான்ற மாதிரி அவங்க ஆயாவோட தண்டட்டியெல்லாம் எடுத்து போட்டுன்னு கிளம்பி போகிறான். பாம்பே இல்லை. ஸோ அங்கே போனோன்னா அவருக்கு ஆக்டிங் வரலன்ட்டாங்க.
அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணோடனே பிட் பாக்கெட் அடிச்சிடறாங்க. க்ளீஷே ஹீரோ உள்ளூரில் இருந்து கஷ்டப்பட்டு காசுலாம் சேர்த்து வெளியூருக்கு போவார். அங்கே போய்ட்டு பிட் பாக்கெட் அடிச்சிருவாங்க. திருப்பி வர்றதுக்கு காசு இருக்காது. பாஸ்போர்ட்டை தொலைச்சிருவார். அதனால அங்கேயே கஷ்டப்பட்டு லைஃப் லெசன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு கடைசியாக வந்து சேருவார். ஆனால் இது கடைசி வரைக்கும் போகாது. அதே மாதிரி அவரும் கஷ்டப்படுறாரு. அப்போ திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாளின் சாங் போடுறாங்க. ஒரு நாளின் என்னோட ஃபேவரட் சாங்குங்க. ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கதையில் திடீர்னு ஓட்டு. ஸோ அந்த பாட்டு முடியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அவர் அந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் வந்து ஓகே வா நடிக்கவா. ஆனால் இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் நீ உன்னை ரிஜெக்ட் பண்ணல, அதனால நான் உன்னை செலக்ட் பண்ணுறேன். இந்த 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 டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சம்டைம்ஸ் பீப்புள் வில் ரிஜெக்ட் அஸ், பட் நம்மளை ரிஜெக்ட் பண்ணவே கூடாது. கடைசி வரைக்கும் we have to try. பிகாஸ் நம்மளே நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் there is no hope இல்லையா. அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் முடியுது. ஸோ முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒர்க் ஷாப் கற்றுக்கிட்டு வீட்டுக்கு அவங்க பாட்டு சேர்த்துடுறாங்கன்னு சொல்லிட்டு வருது. ஸோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே கால் வருது. உங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு பெரிய ஒரு படத்தில் ஒரு ரோல் கிடச்சிருக்கு போல இருக்கு. ஆயா செத்ததையே வந்து தூக்கி ஓரமாக போட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கானுங்க சார், சிரிக்கிறானுங்க. ஐயோ அந்த ஆயா டே நான் ஒரு படுத்துக்கிட்டு இருக்கேன்டா, எனக்கு கொஞ்சமாச்சும் மதிக்கிறாங்கிற மாதிரி ஆயோட மைண்ட் வாய்ஸ் இருந்தது. டெத்துக்கு ஒரு 5% 1% கூட ரெஸ்பெக்ட் இல்லாமல் எல்லாரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சிரிச்சதை கூட நான் ஒத்துப்பேன். நான் லால் சிரிச்சதான் நல்லா ஒத்துக்கவே முடியல. அவங்க அம்மாங்க அவர் கூட சிரிச்சுக்கிறாரு. ஓகே. ஸோ அந்த சீன் முடிஞ்சோடனே அவன் பேக் பண்ணிட்டு சந்தோஷமாக கிளம்பி போகிறான். கிளம்பி போகும்போது தான் தி ஆக்சிடெண்ட், எங்கேயுமே போதும் படத்தில் வர மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்குது. ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா கவினுக்கு மூஞ்சில் ஒரு மார்க் அடிபட்டதுக்கப்புறம் தனிமையாகிடுவார். பிகாஸ் இன்செக்யூரிட்டி வந்துடுது. அவர் அழகாக இருக்கிறதுனால தாங்க ஹீரோவாக ஆகணும்னு நினச்சாரு. இப்போ இந்த அழகே போயிடுச்சு. யாரையுமே பார்க்குறதில்ல, மீட் பண்ணுறதில்ல, நம்ம அசிங்கமாக இருக்கோம். ஓகே அக்செப்டபிள் தான். ஏன்னா நமக்கு சின்னதாக ஒரு வெட்டு இல்லைனா இந்த இடத்துல ஒரு இது இல்லை இப்படி ஒரு கோடு வந்துருச்சுன்னா நமக்குமே கஷ்டமாக இருக்கும், வெளியே போக பிடிக்காது. இது எல்லாமே ஓகே தான். ஸோ அவர் என்ன பண்ணுவார், எல்லாரும் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஒரு வருஷம் கிட்ட வந்து அவங்க ஆள்கிட்ட பேச மாட்டார், ஹீரோயின்ட்ட பேச மாட்டார், பழக மாட்டார், மெசேஜ் அனுப்ப மாட்டார், மீட் பண்ண போக மாட்டார், வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டார். அப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்லுது பிரேக்கப் பண்ணிக்கலாம் நம்ம, நீ ஏன்னா உங்க கூட இருந்தால் எனக்கு சந்தோஷமாகவே இல்லை. ஆப்வியஸ்லி எப்படிங்க சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சோஷியல் மீடியாலலாம் வந்து எல்லாரும் அந்த பொண்ணை வந்து ரொம்பவே அப்யூஸ்லாம் இல்லை, என்ன சொல்கிறது, இந்த ஹீரோயின் கேரக்டரை வந்து வில்லி மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க. உன் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன்டி, அவள் என்னை விட்டு போயிட்டா, அவளுக்காக நான் ஜெயிக்கணும். அந்த படத்தையே அவரோட ஃப்ரெண்டு வந்து அதான் உன் மூஞ்சி பிடிக்கலன்னு தூக்கி போட்டு போயிட்டா இல்லை அப்படின்னு சொல்லுவார். அந்த பொண்ணு மூஞ்சி பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு வந்து அவன் பண்ண ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கலன்னு தான் சொல்லிச்சு. வாய்ஸ் ஓவர்ஸா இதுவே அந்த பொண்ணு பண்ணியிருந்தா அவர் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாரா, பேசலை கொல்லலை. எனக்கு ஏன் எப்போவுமே வந்து இந்த எல்லா கோலிவுட் மூவிஸ் ஆர்எல்ஸ் இந்த மூவிஸ் எல்லாமே ஒரு பையனுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அதான் அச்சீவ் பண்ணணும்னு ஓடிட்டுருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணணும். என் பொண்ணுங்களுக்குலாம் கனவே இருக்காதான், அதை அவங்க அச்சீவ் பண்ணணும்னு கஷ்டப்படவே மாட்டாங்களா? ஏன் அதுக்கு வந்து இந்த மென்னெல்லாம் வந்து தடையாக இருக்கவே மாட்டாங்களா? இல்லைன்னா தடையாக இருந்தால் அதை பிரேக்கப் பண்ணால் தப்பா? அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறதே இல்லை. மென்னுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அதுக்கு வந்து விமன் ஹெல்ப் பண்ணும். அப்படி ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவள் கெட்டவன். இந்த கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஃப்யூச்சர் அவன் ஆக்ட் பண்ணவும் போக மாட்டேங்கிறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கான். இவளுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து பேச சொல்கிறாங்க, பேசுவாடானாலும் வர மாட்டேங்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு என்னதான் பண்ணும், பிரேக்கப் தான் பண்ணும். ஆனால் அதுக்கு வந்து விட்டு போயிட்டா, ஏமாத்திட்டு போயிட்டு, அதில் ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு எப்படி ஹீரோ ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும், அப்படி அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு நல்ல லைஃப் வாழணும், நிம்மதியான கேர்ஃப்ரீயான லைஃப் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அது இவனால் ப்ரொவைட் பண்ண முடியல, அதனால அவன் பிரேக்கப் பண்ணிட்டான். ஏன் இவன் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கா, நான் ஆக்டர் ஆகிறது தான் முக்கியம், நீ பிரேக்கப் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு இருக்கா. அதே மாதிரி அந்த பொண்ணு இருந்தால் இப்போ வில்லி செகண்ட் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு எப்பயும் போல் இந்த ஹீரோக்காகவே பெற்று வளர்த்து விட்ட ஒரு பேக்கு, அவன் ஜெயிக்கணுன்றதுக்காக இதோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இதுவும் ஒரு பேக்கு. அப்பத்துலேருந்து இந்த ஹீரோக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்குது. அவனும் லவ் பண்ணுறான் இவளை. அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் வேலைக்கெலாம் போகலாம். நான் இவள் பார்த்துக்கிறேன், ஏன்னா இவள் தான் யாமினி ஆச்சு, இவள் தான் தாங்குவா இல்லையா, அதனால் அவள் தாங்குறா. இப்படியே காலம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து அவன் வந்து ஒருத்தரை மீட் பண்ணுறான்.
அவனை வந்து ஆல்ரெடி அவன் மீட் பண்ணியிருப்பான் அவனோட யங்கர் ஸ்டேஜ்லேயே. அப்போ வந்து அவர் ஒரு பெரிய ஆக்டராக இருப்பார். இப்போ பார்த்தா அவர் ஐஸ் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார். ஐஸ் பார்த்தோன்னே என்னடா இது நம்மளோட ஸ்ட்ரீம், நம்ம என்ன ட்ரை பண்ணிருந்தோமோ அதில் அவர் நல்லா ஷைன் பண்ணிருந்தார், திடீர்னு இப்படி இருக்காரு அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசும்போது அவர் சினிமாவோட நெகட்டிவ் பிளாக் ஷேட் அதை பற்றி சொல்லுவார். சினிமாவில் டேலண்ட் மட்டும் முக்கியம் இல்லைப்பா, அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவான். வெக்ஸ் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து எக்கனாமிக்கலாகவும் ஸ்டேபிளாக இல்லை, நம்ம ஆசைப்படுறதும் நம்மளால் பண்ண முடியல சொல்லி ஒரு வேலைக்கு போயிடுவான். ஸோ வேலைக்கு போயிட்டு அது கொஞ்ச நாள் போயிட்டுருக்கோம், கொஞ்சம் அப்படியே எக்கனாமிக்கலாக ஸ்டேபிளாக வருவாங்க. அப்போது கவின் வேலை செஞ்சுட்ருக்க ஆஃபீஸில் ஒரு ஷூட் நடக்கும். அந்த ஷூட்டில் நடிக்கணும், ஒரு ஆள் குறையிறாங்கன்னு சொல்லி அந்த ஷூட் நடக்கும்போதே அவருக்கு வந்து அந்த பழைய நினைவுகள் பாஷா மாதிரி, இப்போ மாணிக்கமாக வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா, ஒரு காலத்தில் பாஷாவாக இருந்திருப்பார்ல, அந்த பாஷா ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் அவங்களுக்குமே வந்து நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. அந்த இடத்துல வந்து இவரை கூப்பிடுவாங்க. இவரெல்லாம் இவரோட ஃப்ரெண்ட் கூட இருக்கவரை கூப்பிடுவார். அவர் வந்து இவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார், உனக்கு தான் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, நீ போய் பண்ண அப்படின்னு சொல்லி. இவரும் ஓகே பண்ணலாம், நமக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸா இல்லை செகண்ட் சான்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லி ஆசையாக ரெடியாகி போவார். போகும்போது அந்த ஆஃபீஸோட மேனேஜர் வந்து மைக் ஆனில் இருக்கிறது கூட தெரியாமல் வந்து அவன் மூஞ்சி நல்லா இல்லை, அவன்லாம் எப்படியா நடிப்பான், நீயே நடி அப்படின்னு சொல்லிடுவார். அவர் கேட்டிருக்காரு, தூரத்துலேருந்து கேட்டு வரும்போதே அப்படின்ட்டு நிறைய அசிங்கமான அற்புதமான காதல் கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் பேசிட்டே வந்து திட்டி, இந்த மூஞ்சை நீங்கள் பார்ப்பீங்களா, இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நான் நடிப்பேண்ணா அப்படின்னு சவால் விடுவார். ஸோ சவால் விட்டதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுருவார். வேலையை விட்டு வீட்டுக்கு போனான்னு ஹீரோயின் வந்து ஒரு சர்ப்ரைஸ், ஒரு டப்பாவில் ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சு இதை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இருப்பேன். அவர் செம்ம டென்ஷனாக வந்திருக்காரு இல்லையா, அவர் டென்ஷனாக இருந்திருந்தா என்ன சொல்லியிருக்கணும், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேம்மா, இப்போ நம்ம இதை பற்றி பேச வேண்டாம், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கலாம். இல்லைனா நான் டென்ஷனாக இருக்கேன்டி, இனிமேன்ட்டு நீ கொஞ்ச நேரத்துக்கு என்ன டென்ஷன் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ரீசனபிள் இல்லையா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா டப்புன்னு ஒன்று வைக்கிறாருங்க. இது என்னடா லாஜிக்கு, எவனோ ஒருத்த உன்னை வச்சு செஞ்சதுக்கு நீ வந்து ஒரு பொண்ணை அடிப்பியா? அந்த அறையும் வாங்கிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்து போயிடும். அவன் கிளம்பு, உன்னால தான் வந்து நான் வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கேன், இல்லைனா நான் எப்பயும் போல ஜாலியாக வீட்லேயே இருந்திருப்பேன், என்னோடய பேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டுன்னு சொல்லுவார். ஓகே, அதுவும் வந்து ஆமாம் இல்லை, நம்ம தான் அவனை கல்யாணம் பண்ணி கெடுத்துட்டோம், நம்ம மறுபடியும் வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிடும். ஆனால் அந்த பொண்ணு காட்ட அந்த சர்ப்ரைஸ் என்னென்னா ப்ரெக்னென்சி கிட். அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், அதை தான் சொல்ல வரும். ஆனால் அவர் அது தூக்கி எரிஞ்சிடுறாரு இல்லையா. அப்புறமா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடும். இவர் வந்து இங்கே அவரோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து ஓவர் கம் பண்ணிட்டுருப்பார். ஸோ எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்குது, இந்த கஷ்டத்தை விடவா என்னுடைய இந்த முகத்துடைய தழும்பு பெரியது அப்படின்னு நினச்சி அப்போ ஒரு குட்டியாக நிறைய எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கூடையும் பேசி அவரோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஓவர் கம் பண்ணி ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் ஆன் ஸ்க்ரீன் தெரிச்சிட்டேன் நான், என்னடா கடைசியில் இவரையும் ஆக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவர் வந்து இந்த படத்தில் ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லுவார் இவனை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, கூட இருக்கிறவர் சொல்லுவார் சார் இவனுக்கு இந்த மூஞ்சில் இது இருக்கே அப்படின்னு சொல்லி, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் இவர் ஆஃபீஸ் கூப்பிட்றாங்க, ஆஃபீஸ் வருவார். ஸோ ஆஃபீஸ்க்கு வந்த உடனே வந்து ஓகே நான் ஏன் ஃபுல் கதையை சொல்லிட்டுருக்கேன். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்த விஷயம், ஸோ அந்த கதை அப்படியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் ஆகிடுவார், ஹீரோயினும் எல்லாரும் சேர்ந்துருவாங்க. படம் இனிதே நிறைவு பெற்றது. இதுக்கு நடுவில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயம்னா, அவருக்கு ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையே இல்லை. அது ஃபஸ்ட்டில் அதாவது வந்து வை வாண்ட்ஸ் டு பிகம் அன் ஆக்டர், ரீசன் இருக்கணும்னு தேவையில்லை. ஆனால் அவருக்கு ஏன் அது பிடிச்சிது, அவங்க அப்பா மூலமாக தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் எனக்கு கன்வே ஆச்சு. ஆனால் அதோட இன்டென்சிட்டி நமக்கு ஃபீல் ஆகணும் இல்லையா. யூ வாண்ட்ஸ் டு வின், என்ன சொல்கிறது, இந்த ஈ வாண்ட்ஸ் டு வின் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சூரரை போட்டுரு மூவி, சூரரை போட்டுரில் வந்து சூர்யா ஃப்ளைட்டு கடைசியாக விடும்போது நமக்கு அந்த ஃபீல் இருக்கும், நம்மளே வந்து அந்த ஃப்ளைட்டை விடுற மாதிரியும் ஆல்ஸ் நம்மளில் ஒருத்தர் ஜெயித்த மாதிரி நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். அது இங்கே அவங்க கடத்தவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹீரோயினோட ரைட்டிங், ஃபஸ்ட் ஹீரோயினை ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி அவன் ஹீரோ ஆகணும் ஓகே, பட் ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே அவனுக்கு அது எங்கெங்கேயோ போயிடுச்சு அந்த கதை. லவ் லவ் லவ்
லவ் போர்ஷன்ஸ், அப்புறமா வந்து திடீர்னு அந்த லவ் அவனுக்கு அப்புறம் மூஞ்சில் அடிபட்டுருச்சு, அப்புறம் வந்து மறுபடியும் கல்யாண போர்ஷன்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவன் ஹீரோ ஆகிறதுக்கு என்னெல்லாம் அப்டிக்கல் இருக்குன்றது வருது. பட் இருந்தாலுமே கதை எங்கேயோ போயிட்டுருக்கு, என்னதாண்டா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா ஹீரோயினை அடித்தது எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதர் தென் தட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கவினை வந்து நம்மளோட ஒரு பக்கத்தை விட்டு பையனா. கவின் நான் ஃபஸ்ட்டு இப்போ டாடா, ஸ்டார் இந்த மாதிரி மூவிஸில், இப்போ பிக் பாஸ்லலாம் தெரியும். ஆனால் சின்ன வயசுலேருந்தே இந்த 90s கிட்ஸ்க்கு தெரியும் வேட்டையன், சரவணன் மீனாட்சி. வேட்டையனை வந்து யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு சாமிங்கான சூப்பராக க்யூட்டாக அழகாக ஒரு பையன். ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது அப்படியே க்ரஷ் அந்த மாதிரி இருப்பார் அவர். ஸோ அந்த லெவலில் இருந்து வந்து ஒரு சீரியல் ஆக்டரில் இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடு ஆக்டர், ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படிலாம் இருந்து ஸோ இவரெல்லாம் ஹீரோவாக ஏற்றுப்பாங்களா அப்படின்னு இருந்து ஒரு ஹீரோவாக வந்து ஹிட் கொடுத்து ஸோ அடுத்தடுத்து படம். இப்போ பெக்கர் அவரோட படத்துக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நெல்சன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி மோட்டிவேட்டிங். எங்கேருந்து வேணால் வந்து நம்மளால் என்ன வேணால் சாதனை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு. அண்ட் இந்த படம் வந்து அவரோட ஆக்டிங் கரியரில் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப். See you in my next video.